அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் வர இருக்கின்ற சந்திர கிரகணம் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். 2021 ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி, அதாவது 2021 நவம்பர் 19 அன்னைக்கு சந்திர கிரகணம் வர இருக்கின்றது. இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கே நிகழ இருக்கின்றது, எங்கெல்லாம் பார்க்கலாம், எத்தனை நேரம் இந்த சந்திர கிரகணம் நீடிக்கும், இது போன்ற தகவல்களை சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போது வர இருக்கின்ற நவம்பர் 19ஆம் தேதி லூனார் எக்லிப்ஸ் அப்படின்ற பெயர் கொண்டு சந்திர கிரகணம் நிகழ இருக்கின்றது. தமிழில் சொல்லணும்னா பகுதி சந்திர கிரகணம். இந்த கிரகணம் தான் இந்த ஆண்டின் கடைசி கிரகணமாக இருக்கின்றது. இது கொஞ்சம் நீளமான கிரகணம். இது போன்ற லூனார் எக்லிப்ஸ் இதுக்கு முன்னாடி 580 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கிறது. February 18th 1440th இயரில் நடந்திருக்கு. அதற்கு பிறகு இனி வரும் எதிர்காலத்தில் இது போன்ற பகுதி சந்திர கிரகணம் எப்போது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 8th 2669th இயரில் ஏற்பட இருக்கின்றது. இவ்வளவு ஆண்டுகள் கழித்து சந்திர கிரகணம் இப்படி ஏற்படுதுன்னா இது மிகப்பெரிய சந்திர கிரகணமா, அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பகுதி நேர சந்திர கிரகணமாக இருக்குது. இன்னொன்று நீளமான, அதாவது லாங்கஸ்ட் லூனார் எக்லிப்ஸாக இருக்குது. சரி, இந்த பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வருது, பாதியாக மறைக்குது. அதனால்தான் பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு பெயர் கொண்டு இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. சரி, இந்த சயின்ஸ் எல்லாம் வேண்டாங்க, எங்கே நிகழப்போகுது, எத்தனை நேரம், அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதி சந்திர கிரகணம் அதாவது லூனார் எக்லிப்ஸ் நவம்பர் 19ஆம் தேதி நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அட்லாண்டிக் பசிபிக் ஓஷன் பகுதிகள் எல்லாம் ஏற்பட இருக்கின்றது. இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கின்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஹிமாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில் சும்மா நிழலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் முழுமையாக கிடையாது. அதனால் நமக்கு இந்தியாவுக்கு எந்த தாக்கமும் கிடையாது. ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு சந்திர கிரகணம் கிடையாது. அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய வழிபாடுகளை எப்போதும் போல செய்யலாம். அதுவும் இந்த சந்திர கிரகணம் 19ஆம் தேதி இருக்கு இல்லையா, அந்த நாளில் தான் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட இருக்கின்றோம். அதனால் தாராளமாக உங்கள் வழிபாடுகளை சிறப்பாக செய்யலாம். சரி, நீங்கள் சொன்னீங்கல்ல அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திர கிரகணம் நம்ம இந்திய நேரப்படி 12:48 PM ஈவினிங் 4:17 PM வரைக்கும், அதாவது 3 hours 28 minutes 24 seconds நிகழ இருக்கின்றது. இந்த நேரத்தில் நிலவு உதயம் ஆகாது, அதனால் நமக்கு கிடையாது. ஆனால் நான் சொன்ன நாடுகளில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், இரவு நேரமாக இருக்கும். அது இரவு நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் சந்திர கிரகண நேரம் துவங்க இருக்கின்றது. அப்போது வெளியில் போகக்கூடியவர்களெல்லாம் போகாமல் தவிர்த்து கொள்ளலாம். குறிப்பாக மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸ், இவங்கெல்லாம் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். அந்த 10 மணி 11 மணிக்கு மேலே யாரும் போகிறது கிடையாது. ஆனால் அங்கே வேலை காரணமாக வெளியில் போகக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போயிட்டு வரணும். நேரடியாக சந்திரனை பார்க்க வேண்டாம். இதெல்லாம் விஞ்ஞானிகள் அறிவித்த செய்தி. அதே போல் அந்த நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் சாப்பிட்றது, சந்திர கிரகணத்து எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு 6-7 மணி போல் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு பொருள்களை, சாப்பாட்டெல்லாம் மீதப்படுத்தி வச்சுக்காதீங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சு சமைச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஊறுகாய் போன்ற பொருள்கள் தூக்கி எறிய முடியாது. அதனால் அது மேலே தர்பப்புல் இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க. தர்பப்புல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அருகம்புல் கிடச்சா போட்டுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பிரமிடு வச்சுருந்தீங்கன்னா
அது சாப்பாட்டு பொருள் மேலே, ஊறுகாய் மேலே வச்சுக்கோங்க. இப்போது சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நடுராத்திரியில் குழந்தைங்க பால் குடிக்கிறதுக்கு கேட்கும். அப்போது அவங்களுக்கு பால் கொடுக்கணும், அந்த பாலெல்லாம் வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கோங்க. முன்னேற்பாடுகள் செய்து வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். கிரகணம் முடிந்த பின்னாடி அந்த நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் கோமியம் இருந்துச்சுன்னா கோமியம், கங்காஜலம் கலந்த நீரை வீடு முழுக்க தெளித்து விடலாம். பூஜை அறையை தனியாக வச்சுருந்தீங்கன்னா அங்கெல்லாம் கூட தர்பப்புல் போட்டு வைக்கலாம். இல்லைன்னா கவலைப்படாதீங்க, பூஜை அறையை சாத்தி வச்சுருங்க. மற்றபடி நீங்கள் ரொம்ப பெருசாக இந்த கிரகணத்தை நினைத்து அலட்டி கொள்ள வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த கிரகணம் நீளமாக இருந்தால் கூட அந்த நாடுகளில் இரவு 11 மணிக்கு மேலே தான் நடக்க இருக்கின்றது. அதனால் அந்த நேரத்தில் பெரும்பாலானவர்கள் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. விடிய காலைக்குள்ளே இந்த கிரகணம் முடிஞ்சு போயிடும். இந்த செய்தி கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லையா? இதில் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது, கிரகணத்திற்கு பின்னாடி தலைக்கு குளிச்சுக்கோங்க. நோய்வாய்ப்பட்டவங்களெல்லாம் கம்பல் பண்ணிவிட்டு குளிக்க வைக்காதீங்க. குளிர் தாங்க முடியாதவங்க கூட மஞ்சள் கலந்த தண்ணியை தெளிச்சுக்கலாம், அவங்க மேலே தெளித்து விட்டுருங்க. சரி, இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பதப்பதப்போட ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க, அதனால் சொல்கிறேன். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போகணும் நீங்கள். அதற்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. விஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலேயே கொடுத்துருக்கேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. கூகுள் மேப்ஸ்லேயும் அதில் இருக்கக்கூடிய அட்ரஸை டைப் பண்ணிங்கன்னா அழகாக அவங்கள கைட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து எங்கள் கடையிலேயே விட்டுரும். எங்கள் விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க, அவங்க கடையிலேருந்து தான் பொருள்கள் வாங்கி எங்கள் கடையில் கொடுத்துட்ருக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. வேறு எங்கேயாவது விஹா அப்படின்னு போலியான பெயரை பார்த்தீங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா எங்களுடைய மகள்கள் பல்லவி, மேகா 2 பேருடைய பெயரை சேர்த்து தான் விஹா என்கின்ற பெயர் வச்சுருக்கோம். அந்த விஹா பெயர் மேலே நிறைய பேருக்கு கண்ணாக இருக்குது, அதனால தான் இதை சொல்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.